எல்லோரும் பாராட்டினாலும் கூட என்னை பொறுத்தவரையில் அவரை இந்த நேரத்தில் நான் பாராட்ட மாட்டேன். காரணம், பாராட்டு என்பது ஒருவர் பணி சிறப்பாக செய்து முடித்தவர்களுக்கு தான் பாராட்டு விழா. ஆனால் அவர் இன்றைய தினம் ஒரு பணியை நிறைவு செய்து அடுத்த பணியை தொடங்க இருக்கின்றார். சமூக கல்வி மற்றும் அறக்கட்டளை என்ற அந்த பணியை அவர் தொடங்க இருக்கின்றார். தொடங்க இருக்கின்ற அவருக்கு நாம் ஊக்குவிக்க வேண்டும். தொடங்க இருக்கின்ற அவரை நாம் பாராட்டுவதை விட அந்த பணி சிறக்க வாழ்த்திட வேண்டும். இந்த வரியந்திருக்கக்கூடிய நம்முடைய நல்ல உள்ளங்களுடைய வாழ்த்துக்கள் அவரை வாழ்த்தும், அவருடைய குடும்பத்தை வளர வைக்கும், அவருடைய எதிர்கால வாழ்வு மிக சிறப்பாக செம்மையாக இருக்கும் என்றால் அவருடைய பணி சிறக்க நாம் அனைவருமே நாம் இன்றைய தினம் வாழ்த்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அருமை சகோதரர் பக்கீர்சாமி அவர்கள் ஒரு நல்ல காரியத்தை இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் நன்றாக படிக்க வேண்டும் என்பதற்காக, படிப்பினை உயர வேண்டும் என்பதற்காக கல்வி அறக்கட்டளையை தொடங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த கிராமம் இன்றைய தினம் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி இருக்கின்றது, புதிய வரலாறை படைத்து இருக்கின்றது. அவருடைய உள்ளம் என்பது உண்மையான, நியாயமான, நேர்மையான, அப்பழுக்கற்ற, வஞ்சனை இல்லாத உள்ளம் என்பதனாலே அவருடைய உள்ளத்திலே இறைவன் குடிகொண்டிருக்கின்றார். என்னை பார்க்கின்ற பொழுது முதலே நான் அவரை சந்திக்கின்ற பொழுது சிறிது நேரம் பேசியிருந்தேன். என் மனதை கவர்ந்தார். இரண்டாவது முறை பேசுகின்ற பொழுது என் மனதையே வென்று எடுத்து சென்று விட்டார். அந்த அளவிற்கு அவருடைய கனிவான அந்த இன் முகம் இருக்கின்றதே, இன் சொல்லி இருக்கின்றதே, என்னை போன்ற அவர்களை எல்லாம் அவர் வென்று இருக்கின்றார். அந்த வென்ற காரணத்தினால்தான் இன்றைய தினம் இந்த கிராமத்திற்கு ஒரு நல்ல பணியை தொடங்கி இருக்கின்றார். அவருடைய பணி இந்த கிராமத்தின் வாயிலாக வளர வேண்டும், அதற்கு அனைவருடைய வாழ்த்துக்களும் ஆதரவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பணி சிறக்க அருமை தலைவர் எம்எல்ஏ அவர்களையும் செயலாளர் பக்கீர்சாமி அவர்களையும் இந்த நல்ல நேரத்திலே வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவரையுமே கருப்பண்ணசாமி அவர்களுடைய அருள் பெற்று உயர வேண்டும், இந்த கிராமம் உயர வேண்டும் என்று கூறி அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் செல்கின்றேன். வணக்கம். வாழ்த்துறை நல்கிய ஐயா அவர்களுக்கு மாமா பக்கீர்சாமி வாண்டியார் அவர்களும் மேனாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் நினைவு பரிசு வழங்கி பொன்னாடை போர்த்தி சிறப்பித்தார்கள். ஐயா திருமேனிநாதன் பேர் தான் கேட்பேன், இந்த பேர் என் காதில் விழுவோம். அவனை நீங்கள் பார்த்துருக்கீங்கன்ட்டு மாப்பிள்ளை அப்போ ஒரு சொன்ன கேட்டாங்க. நான் பார்த்ததே இல்லைன்னு. கடைசியில் அவங்கள பல முறை நான் சந்திச்சிருக்கேன், ஆனால் அவங்கள நான் ரெண்டாக பேசினதில்லை. நான் பிறந்தது கிராமமாக இருந்தாலும் வளர்ந்தது ஜாடாட் நகரமாயிடுச்சு. எனக்கு நகர வாழ்க்கையில் உள்ள அனுபவங்கள் ஓரளவுக்கு தெரியும். ஆனால் நகர வாழ்க்கை அனுபவம் கிராம வாழ்க்கை அனுபவம் வித்தியாசம். ரெண்டும் ஒரு மனிதர்கள் தான், ஆனால் வாழ்க்கை முறை வேற அப்படின்னு எனக்கு ரொம்ப அருமையானதை ஒரு அரை மணி நேரத்தில் சொல்லி சுட்டி காமிச்சாங்க. அவங்க சொன்ன அந்த சொல்ல அந்த வாக்கியங்களை மனதில் ஏற்று அதன் வழி நடப்பேன் என்று சொல்லிக்கிட்டு அவர்களுக்கு நான் உறுதியளிக்கிறேன். நன்றி. கல்லாக்கோட்டை அரண்மனையில் வாழ்ந்தாலும் கடைத்தட்டு மக்களுடைய நீதிக்காகவும் நியாயத்துக்கும் போராடும் இளைய மாண்பாளர் அவர்களை வாழ்த்துறை நல்க அன்புடன் அழைக்கின்றோம். அருள்மிகு முத்துக்கருப்ப சுவாமியினுடைய சிறப்பான இந்த விழாவிற்கு தலைமை பொறுப்பு ஏற்று இந்த விழாவை இங்கே சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய ஐயா வாண்டையார் அவர்களே, இந்த திருப்பணிக்கு குழுவிற்கு தலைவராக இருந்து இந்த அருமையான பணியை அறப்பணியை இங்கே சிறப்பாக செய்து முடித்திருக்கின்ற
மரியாதைக்குரிய திருமயம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் சுப்ராம் அவர்களே, இந்த விழாவிலே வந்தவர்களை எல்லாம் வரவேற்று மிகச் சிறப்பான கவிதையையும் சொல்லி இந்த பகுதி மக்களுக்கு இந்த பகுதியிலே இந்த கோயிலுக்காக பணி செய்தவர்களை, இறைப்பணி செய்தவர்களை பாராட்டி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய ஐயா மணிவாசகம் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு எல்லா சிறப்பாக கடந்த 8-9 வருடங்களாக மிகச் சிறப்பாக பணி செய்து இந்த பகுதியிலே ஒரு நல்ல ஆலயத்தை உருவாக்கி இந்த பகுதிக்கு பெருமை சேர்த்திருக்கின்ற மரியாதைக்குரிய ஐயா பக்கிரிசாமி அவர்களே, மரியாதைக்குரிய இந்த பகுதியினுடைய முன்னாள் தலைவர் நாராயணன் அவர்களே கூட, அவருடைய பெயர்களை எல்லாம் சொல்லிக்கொண்டே இருந்தால் காலதாமதமாகும் என்று இந்த நேரத்திலே சொல்லி எனக்கு இந்த நல்ல வாய்ப்பை அளித்த இந்த கிராமத்தில் உள்ள அத்தனை பேர்களுக்கும் முதலாவதாக என்னுடைய நன்றியை சொல்லி, நாங்கள் எல்லா நிகழ்ச்சிக்கும் செல்லுகின்ற பொழுது, இதை போல கோயில் நிகழ்ச்சிக்கு செல்லுகின்ற பொழுது விழா எடுப்பார்கள், விழாவிலே கலந்து கொள்வோம், பேசுவோம். ஆனால் இங்கே ஒரு மிகச் சிறப்பான திருப்பணியை செய்து அந்த திருப்பணியுடைய இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே ஒரு அறக்கட்டளையை ஆரம்பித்து இந்த பகுதியினுடைய மாணவர்கள் எல்லாம் சிறப்பாக கல்வி கற்பதற்காக அந்த அறக்கட்டளையுடைய துவக்க விழாவை இந்த கருப்பையா சுவாமி கோயில் முன்னிலையிலே ஆரம்பித்திருப்பது என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது. இதை ஏன் சொல்லுகின்றேன் என்று சொன்னால், சமுதாயத்தினுடைய ஏற்றத்தாழ்வுகளை மறைக்க முடியும், மாற்ற முடியும் என்று சொன்னால் அது கல்வியால் மட்டும்தான் முடியும். அப்படியாப்பட்ட சிறப்பான பணியை இந்த பகுதியில் உள்ள இளைஞர்களும் பெரியவர்களும் செய்திருக்கின்றீர்கள் என்று சொன்னால் இதைவிட சிறப்பு எது இருக்க முடியும்? அப்படியாப்பட்ட ஒரு சிறப்பான பணியை செய்திருக்கின்றீர்கள். அதே போல இங்கே மரியாதைக்குரிய ஐயா அடிகளார் ஐயா பேசுகின்ற பொழுது, காலையிலே குன்றக்கூடிய அடிகளார் அவர்களுடைய தலைமையிலே மிகச் சிறப்பாக நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக விழா. இந்த பகுதியே பெருமைப்படுகின்ற அளவு நடந்தது. இந்த வாண்டார் விடுதி பகுதி என்பது கரமக்குடி என்று சொன்னாலே சரித்திரத்திலே ஒரு முக்கியமான இடம், மன்னர்கள் வாழ்ந்த இடம், தொண்டைமான்கள் இந்த பகுதியிலே வசித்த இடம். அம்பு நாடு என்று சொன்னாலே இந்த பகுதியில் உள்ள அத்தனை நாட்டார்களும் மரியாதை கொடுக்கக்கூடிய இடம். அப்படியாப்பட்ட இந்த பெருமை வாய்ந்த இடத்திலே இந்த கோயிலை அமைத்திருக்கின்றீர்கள் என்று சொன்னால் எங்களுக்கு பெருமையாக இருக்கின்றது. அதே போல இந்த விழாவிலே ஐயா அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, வந்தவர்களுக்கெல்லாம் உணவு கொடுத்து உபசரித்தீர்கள் என்று சொன்னார்கள். 12 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட அந்த அன்னதானமானது 4-5 மணி வரைக்கும் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது என்று சொன்னார்கள். இதை நினைக்கின்ற பொழுது ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். மகாபாரதத்திலே கர்ணன் சொர்க்கத்திற்கு சென்றானாம். சொர்க்கத்திற்கு சென்றவர்களுக்கு பசிக்காது என்று சொல்லுவார்கள். ஆனால் கர்ணனுக்கு பேய் பசி, தாங்க முடியாத பசி, என்ன செய்வது என்று தெரியாமல் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே நாரதர் அங்கே வருகின்றார். அப்படி வருகின்ற பொழுது, ஐயா நாரதர் அவர்களே, சொர்க்கத்திலே இருக்கின்றவர்களுக்கு பசிக்காது என்று சொல்லுகிறார்களே, எனக்கு பசிக்கின்றதே, அதுவும் அதிகமாக பசிக்கின்றதே என்று சொல்லுகின்ற பொழுது நாரதர் சொன்னாராம், உன்னுடைய ஆட்காட்டி விரலை வாயிலே வைத்துக்கொள், உன்னுடைய பசி போய்விடும் என்று சொன்னாராம். அதே போல கர்ணனும் தன்னுடைய ஆட்காட்டி விரலை வாயிலே வைக்கின்ற பொழுது அவனுடைய பசி போய்விட்டதா. நாரதர் சொல்லுகின்ற பொழுது, ஐயா நாரதர் அவர்களே சற்று நில்லுங்கள், இந்த ஆட்காட்டி விரலை என்னுடைய வாயிலே வைத்தவுடன் என்னுடைய பசி போய்விட்டது, இதற்கு காரணத்தை நான் தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்கின்ற பொழுது நாரதர் சொன்னாராம், கர்ணா, நீ எவ்வளவோ தானங்களை செய்திருக்கின்றாய், தர்மங்களை செய்திருக்கின்றாய், கேட்டவர்களுக்கெல்லாம்
இல்லை என்று சொல்லாமல் பொன்னையும் பொருளையும் அள்ளி கொடுத்திருக்கின்றாய். ஆனால் அன்னதானத்தை செய்யவில்லை. ஆனால் அன்னதானத்தை செய்யாவிட்டாலும் ஒரு ஏழை உன்னிடத்திலே வந்து ஐயா பசிக்கின்றது என்று கேட்கின்ற பொழுது குதிரையை விட்டு கீழே இறங்கி அங்கே இருக்கிறது அன்னச்சத்திரம் என்று சுட்டி காமித்தாய் அல்லவா? அந்த சுட்டி காமித்த அந்த விரலுக்கு கிடைத்த மரியாதை தான் அதை வாயிலே வைத்தவுடன் உடைய பசி போய்விட்டது என்று சொன்னானா? சுட்டி காமித்த அந்த விரலுக்கே இந்த மரியாதை என்று சொன்னால் இந்த பகுதியிலேயே கூட்டி அவர்களுக்கு உணவளித்து இந்த கிராமத்தினுடைய இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் என்ன மரியாதை என்று நான் சொல்ல வேண்டியதில்லை. அப்படியாப்பட்ட பெருமையை செய்திருக்கின்றீர்கள். அதோடு மட்டுமல்லாமல் மரியாதைக்குரிய எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், திருமயம் பகுதியிலே, அங்கே இருக்கின்ற தேக்காட்டூர் பகுதியிலே, ராங்கியம் பகுதியிலே எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்று சொல்வார்கள். அப்பொழுது நான் சொல்லுவேன், அவர் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கலாம், எங்களுடைய ஊரை சேர்ந்தவர், எங்கள் பகுதியில் இருந்து உங்களுடைய ஊருக்கு சென்று சட்டமன்ற உறுப்பினராக ஆகியிருக்கின்றார் என்று சொல்லுவேன். நமக்கு பெருமைதானே? அதே போல மரியாதைக்குரிய ஐயா பக்கிரிசாமி அவர்களை பற்றி இந்த கோயிலை கட்டி இந்த திருப்பணியை செய்வதற்கு முழு உற்சாகத்தோடு பணி செய்தார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கின்றேன். ஆனால் அவரை பார்க்கின்ற வாய்ப்பை இன்றுதான் இந்த கிராமத்தார்கள் எனக்கு வழங்கியிருக்கின்றீர்கள். அவரை பார்க்கின்ற பொழுது அவருடைய பணிவு, பெருந்தன்மை, பேசுகின்ற அந்த சிறப்பு, இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த கிராமத்தார்கள் அந்த பணியை அவர்கள் கொடுத்தீர்கள் என்று சொல்வதை விட இந்த கருப்பையா சாமியே அவருக்கு அந்த பணியை கொடுத்திருக்கின்றார்கள் என்று சொல்ல வேண்டும். அப்படியாப்பட்ட மிகச் சிறப்பான ஒரு பொறுப்பை, சிறப்பான ஒரு பணியை அவருக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அவரும் சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். அவருக்கு உறுதுணையாக மரியாதைக்குரிய ஐயா நாராயணன் அவர்களும், ராமலிங்கம் அவர்களும், மரியாதைக்குரிய பஞ்சாபி கேசன் அவர்களும் மிகச் சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டை தெரிவித்து இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைத்த அத்தனை இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் இந்த கிராமத்தை சேர்ந்தவர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை நல்கிய ரவி பல்லவரர் அவர்களுக்கு நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பொன்னாடை பெற்றுவார். நம்ம திருச்சிற்றம்பலம் அவர்கள் நினைவு பரிசை வழங்குவார். துணையாக இருந்தாலும் எங்களுடைய கிராமத்தின் சார்பாக நால்வருக்கு நினைவு பரிசு வழங்குகிறோம். அந்த நினைவு பரிசினை இளைய மாண்பாளர் வழங்க பொன்னாடை பொறுத்த மைத்துனர் ராமராஜ வாண்டியார் அவர்களையும், மைத்துனர் நாராயணன் வாண்டியார் அவர்களையும், மைத்துனர் ராஜேந்திரன் அவர்களையும், மைத்துனர் சரவணன் வாண்டியார் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. பொன்னாடை பொறுத்த அருமை மைத்துனர் சரவணன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நினைவு பரிசு ஐயா இளைய மாண்பாள். அடுத்ததாக வழிபாட்டு குழு தலைவர் சித்தப்பா பஞ்சாபி கிஷன் தக்கடியார் அவர்களுக்கு மைத்தனர் ராஜேந்திரன் அவர்கள் பொன்னாடி பொறுத்த இளைய நினைவு பரிசு வழங்கும். அதனைத் தொடர்ந்து மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் ராம சுப்புராம் அவர்களுக்கு
மைத்துனர் நாராயண வாண்டியார் பொன்னாடி பொறுத்த இளைய மாண்பாளர் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார். அதைத் தொடர்ந்து ஒளிகொண்டு செதுக்கிட உள்ளிருக்கும் உருவத்தினை உயிராக பார்க்கின்ற பொழுது கண்ணுக்கு கடவுள் கருப்பசாமி காட்சி தந்தார். ஆயிரக்கணக்கான ஆன்மாக்கள் ஆசி பெற லட்சக்கணக்கான ரூபாய்கள் நிதியாக திரட்ட நித்தம் ஒரு புத்தம் புதிய எண்ணம் தாங்கள் அகத்தில் பதிவானதால் இன்று ஆலயத்தில் ஆசி பெறுகிறோம். நாங்கள் மாமா பக்ரிசாமி வாண்டியார் அவர்களுக்கு இளைய மாண்பாளர் நினைவு பரிசு வழங்க மைத்துனர் காமராஜ் வாண்டியார்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பித்தார். கரகோஷம் தட்டி அன்போடு ஏற்றுக்கொள்கிறோம். ஆமா, அள்ளும் பகலும் அயராது உழைத்து கணக்கை சரியாக எழுதி சரிநிகராக திகழும் மாமா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். எனக்கு கிடைத்த இந்த அரிய பொக்கிஷத்தை இந்த ஆலயத்திற்கு அர்ப்பணிக்கிறேன். நன்றி. அப்படியே பாருங்க, கொஞ்சம் அன்பு மாமா பொருளாளர் ராமலிங்க வாண்டியார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பெரியவர் ஆவட வண்டார் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் ராம சுப்புராமன் அவர்களே, வரவேற்பு உரையாற்றி அமைந்திருக்கும் மைத்துனர் மணிவாசன் அவர்களே, பெருமைக்குரிய ரவி பல்லவராயர் அவர்களே, சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கிற சிவதிருமை அவர்களே மற்றும் சிவச்சற்றுமலம் அவர்களே மற்றும் பேருரையாற்றி வாழ்த்துரை பணி நடத்திய அனைவருக்கும் முதற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த கோயிலில் எனது சிறு வயது காலத்திலிருந்து வந்திருக்கிறேன். ஆனால் இந்த கோயில் எங்கள் தந்தையார் அழைத்து வருவார். அவடையார் வாண்டியார் வீட்டில் சாவி இருக்கும், பூசாரியை தேடுவோம். முதல் நாள் பார்க்க முடியாது, மறுநாள் பூசாரிக்கு ஆள் விட்டு அழைத்து வந்து கோயிலில் சாமி கும்பிட்டு விட்டு செல்வோம். ஒரு காலத்தில் அந்த மாதிரி நிலைமை இருந்தது. அதை சிறிது கொஞ்சம் மாற்றி அமைத்தோம். ஒரு காலகட்டத்தில் எங்கள் குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து ஒரு கிடா வெட்டு பூசை நடத்தினோம். அன்று இரவு எனது மைத்துனர் பஞ்சாபி விஷன் அவர்கள் அவடையார் வீட்டில் ஒரு கூட்டம் போட்டு இந்த கோயிலை கட்ட வேண்டும், குடும்பத்திற்கு 10,000 பணம் கொடுங்கள், நாங்கள் ஒரு கமிட்டி போட்டு இந்த கோயிலை கட்டுகிறோம் அப்படி என்று கூறினார். அதற்கு முன்னே எனது சிறிய மாமனார் அவர்கள் சண்முக வாண்டியார் அவர்கள் முன்னிலை சிறப்புரை அவர் தலைமையில தான் இந்த கோயில் கட்டப்பட்டது. அப்போது அவரும் இருந்தார். நீங்கள் வசூல் பண்ணி எங்களிடம் கொடுங்கள், நாங்கள் இந்த கோயிலை கட்டுகிறோம் அப்படி என்று கூறினார். அதற்கு மைத்துனர் பஞ்சாபேஷன் அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. வசூல் பண்ணுவோம், ஆனால் 4 பேர் சேர்ந்து ஒரு கமிட்டி அமைத்து கட்டடத்தை கட்டுவோம் அப்படி என்று கூறினார். அதற்கு அவர் ஒற்றுக்கொள்ளவில்லை. அது அப்படியே ஒரு 2 ஆண்டு காலம் நின்று விட்டது. 2004 அந்த கோயில பூஜை பண்ணோம், கிடாவிட்டு அடுத்த ஒரு 2 மாசத்துல சகோதரர் பக்கீர்சாமி அவர்கள் ஒரு பெரியவரிடம் ஆலோசனை கேட்டிருக்கிறார். அப்போது இந்த குலதெய்வம் கோயிலுக்கு குடும்பத்தினர் பௌர்ணமி அன்றைக்கு பூஜை நடத்தினால் சிறப்பாக இருக்கும் அப்படி என்று கூறியதை காரணத்தினால் 2 நாட்களுக்கு முன்னாடி என்னிடம் கூறினார், இந்த மாதிரி பூஜை நடத்தலாம் அப்படின்னு. அப்ப நான் எந்த மறுப்பும் சொல்லலாம். உடனே எவ்வளவு செலவு சொல்லி கேட்டான். செலவு பண்ணுவான், கோயில் பூஜை ஆரம்பிப்போம் அப்படின்னு முடிவு பண்ணோம். அந்த பூஜையை ஆரம்பித்தோம். ஆரம்பித்தப்ப எங்களுக்கு ஆதரவு இல்லை.
நானும் தலைவர் வந்து பஞ்சாபேசன் அவர்களும் என் சகோதரன் சேர்ந்து ஒரு நாள் வண்டி எடுத்துக்கொண்டு ஊரா சென்றோம். ஆனால் எங்களை ஒருவரும் நம்பவில்லை. அன்றைய காலகட்டத்தில் நாங்கள் வந்து கோயிலை அந்த மாதிரி பூஜை நடத்துவோம் அப்படின்னு யாரும் நம்பலை. அப்போ வந்து நாங்கள் வந்து வருஷ சந்தை 500 ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்டோம். பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நாங்கள் வந்து சேர்ந்து ஒவ்வொருத்தரும் அந்த மாதம் ஒவ்வொரு மாதமும் அந்த பூஜையை விடாமல் இது வரைக்கும் 98 மாதம் பூஜை நடத்திருக்கோம். அந்த 98 மாதம் பூஜைகளை தான் ஒவ்வொருத்தரும் மனசு மாறி இந்த கோயிலை கட்டணுங்கிற ஒரு உணர்வு வந்துச்சு. இந்த கோயிலை ஒரு சிறப்பு அமையறதுக்கு அது ஒரு காரணமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கமிட்டி அமைச்சோம். 2006 பூஜை பூமி பூஜை போட்டோம். நான் தான் நமது பகுதியில் வந்து பெரும்பாலானவர்கள் வந்து புதுக்கோட்டை, காலாப்பூர், சிங்கமனேரி, நெய்வாசல்லாம் இருக்காங்க. அதனால புதுக்கோட்டையில் தான் கூட்டம் போடணும் அப்படின்னு நான் தான் சொன்னேன். அப்போ வந்து கூட்டத்தில் வந்து எம்எல்ஏ வந்து தலைவராக போடணும் அப்படின்னு வலியுறுத்தினேன். ஏன்னு கேட்டாங்க. இல்லை, அவர் வந்து பதவியில் இருக்கிறாரு, அப்போ வந்து நம்ம ஒரு நல்ல கேட்டோன்னா செய்யறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணி அவரை தலைமையாக போட்டோம். அந்த தலைமைக்கு வந்து மரியாதை இருந்துச்சு. அந்த பகுதியில் இருந்தவங்க அவர் திருப்பணி குழு தலைவராக இருக்கிறாருங்கிற ஒரு காரணத்தையும், அவர் ஒரு நேர்மையானவர் அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் மனசில் வச்சு நாங்கள் போய் அதுக்கப்புறம் போய் பணம் கேட்டப்போ 500 ரூபா பணம் கேட்கிறப்போ இல்லைன்னு சொன்னவங்க 5000 தரோம் அப்படின்னு சொன்னாங்க. பெருமைக்குரிய முதல் ரசீது போட்டது நம்ம மைத்திரர் சுப்பிரமணியோட சகோதரர் சமூகம் கூட்டாரி அவர்கள் தான். முதல்ல போனோன்னு 5001 ரூபாய்க்கு ரசீது வச்சு கொடுத்தோம். உடனே பணத்தை கொடுத்தாரு. அதன் பிறகு எங்களுடைய முயற்சி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த முத்துக்கருப்பசாமியுடைய அருள் தான் எல்லாருடைய மனசிலையும் போந்து நாங்கள் கேட்கற அளவுக்கு அவங்களால செய்ய முடிஞ்சுது. இன்னும் செய்யறது காத்திருக்கிறாங்க. இன்னும் சில பேர் நிறைய செய்யறதுக்கு இருக்கிறாங்க. அதை பயன்படுத்தி தான் இந்த கோயிலை நல்லபடியாக கட்டியிருக்கோம். இந்த கோயில் இன்னும் மேலும் வளர்றதுக்கு இந்த ஊர் மக்களும் மற்ற உறவினர்களும் உறுதுணையாக இருந்து எங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏற்புரை நிகழ்த்திய மாமா அவர்களுக்கு மைத்தினர் நாராயண வாண்டியர்கள் சால்வை அணிவிக்க மனிதநேய மாண்பாளர் நினைவு பெற்று சொல்லுங்க. பயப்படும் வண்ணம் கணக்கில் கணக்கச்சிதமாக இருக்கும் சித்தப்பா அவர்களை பஞ்சாபி கிஷன் தக்கடியார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மறந்த விழாக்குழு தலைவர் அவர்களே மற்றும் உறவினர்களே, மண்ணின் மைந்தர்களே, எல்லோருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை செலுத்திக் கொள்கிறேன். ஆரம்பம் இதிலிருந்து இந்த நிகழ்ச்சிக்கு உத்வேகம் கொடுத்தது என்பதை எனது மைத்தனர் விரிவாக கொடுத்து விட்டார். ஆகையால் அதை மீண்டும் விரிவுபடுத்த நான் விரும்பவில்லை. நீங்கள் கொடுக்கின்ற இந்த புகழுரை எல்லாம் அல்ல இறைவனுக்கே நான் சமர்ப்பித்து உங்கள் இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு அது உரித்தாக்கி நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம். ஏற்புரை நிகழ்த்திய சித்தப்பா அவர்களுக்கு அண்ணன் ராமச்சந்திரன் சால்வை பொத்த சிவ திருமணிநாதன் உதயத்தொடை கல்வியாளர்களுக்கு நினைவு பரிசு வழங்க அன்புடன் அளிக்கின்றோம். ஏற்புரை நிகழ்த்த ஊர் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். சுருக்கமாக நிறைவு செய்ய விரும்புகின்றேன். நம்முடைய அருள்மிகு முத்துக்கருப்பசாமி திருக்குட நன்னீராட்டு விழா இன்றைய தினம் நம் அனைவருடைய முயற்சியாலும் மிக சிறப்பான முறையில் குன்றக்குடி தவத்திரு பொன்னம்பல அடிகளார் அவருடைய தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது. அந்த குடமுழுக்கு விழா, அந்த நிகழ்வு நாம் இன்றைய தினம் நிறைவேற்றி இருக்கின்ற நிகழ்வு தொடங்கி சுமார் 8 ஆண்டு காலம் ஆகின்றது. இந்த 8 ஆண்டு காலத்தில்
என்னென்ன முயற்சிகள் என்னென்ன நடைபெற்றது என்பதையெல்லாம் இங்கே தெளிவாக எடுத்து சொன்னார்கள். அந்த வகையில் குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு ஐயா ஆவுடைவாண்டியார் அவர்களே, வரவேற்புரை நல்கிய ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியரும் என்னுடைய மரியாதைக்குரிய அண்ணனுமான திரு சுப மணிவாசகம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு விருந்தினராக வருகின்ற இந்த பகுதி மக்களுடைய அன்பை பெற்றிருக்கின்ற மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய அண்ணன் திரு விஜயரவி பல்லவராயர் அவர்களே, நிகழ்ச்சியிலே சிறப்பான முறையில் இந்த பணிகளை எல்லாம் பாராட்டி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய திரு சிவ திருமேனிநாதன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சென்றிருக்கின்ற புதுக்கோட்டை வட்டாட்சியர் அன்பிற்குரிய திரு ஏ கருப்பையா அவர்களே, வழிபாட்டுக்குழு வார வழிபாட்டுக்குழு தலைவர் மரியாதைக்குரிய மைத்தன திரு பஞ்சாபகேசன் அவர்களே, அன்பிற்குரிய மரியாதைக்குரிய ஐயா திரு சிவ திருச்சிற்றம்பலம் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற அன்பிற்குரிய திரு ராமலிங்கம் அவர்களே, அன்பிற்குரிய திரு அந்தமான் மைத்தனர் சிதம்பரம் அவர்களே, முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் அன்பிற்குரிய திரு ராமச்சந்திரன் அவர்களே, இந்த ஊரை சார்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களே, ஓய்வு பெற்ற ஆசிரியர் திரு சோமசுந்தரம் அவர்களே, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் திரு நாராயணன் அவர்களே, மற்றும் மேடையில் இருக்கின்ற பெரியோர்களே, நண்பர்களே, என்னுடைய அருமை நண்பர் காவல்துறை ஆய்வாளர் உள்ளிட்ட காவல்துறை அலுவலர்களே, பெரியோர்களே, பொதுமக்களே, வாண்டானுடைய கிராமத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும் வணக்கத்தை தெரிவித்து, இங்கே இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு நம்முடைய திருக்குட நன்னீராட்டு விழா நடைபெறுவதற்கு பெரிதும் உறுதுணையாக இருந்தவர்கள் என்று எங்கள் 4 பேரை மட்டும் பாராட்டி, அது உங்கள் மனதிலே ஏற்பட்ட ஒன்றை வெளிப்படுத்துவதற்கான அந்த பாராட்டு, அந்த பாராட்டுக்குரியவர்கள் நாங்கள் 4 மட்டுமல்ல, நம் அனைவருமே இந்த வாண்டானுடைய கிராமத்தை சார்ந்த அத்தனை பேரும், அதுபோன்று இந்த நம்முடைய முத்துக்கருப்ப சுவாமியை வணங்குகின்ற பல்வேறு ஊர்களில் சொன்னது போல வெளிநாட்டிலே நம்முடைய நிறைய நண்பர்கள் இருக்கின்றார்கள். நானும் வெளிநாட்டிலே 10 ஆண்டு பணிபுரிந்தவன் என்ற முறையில் இந்த பகுதியிலும் நம்முடைய உறவினர்கள் பல பேர் வெளிநாட்டிலே பணியாற்றுவதற்கு உங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கின்றேன். அந்த வகையில் வெளிநாட்டில் இருக்கின்றவர்கள் அந்தமானிலிருந்து மைத்தன சிதம்பரம் உள்ளிட்ட தமிழகத்தில் இந்த சாமியை வணங்குகின்ற அத்தனை பேருக்குமே அந்த பெருமை போய் சேரும். எங்களை பெருமைப்படுத்துவதற்காக நீங்கள் எங்கள் 4 வரையும் இந்த கேடயம் வழங்கி பொன்னாடை அணிவித்து மகிழ்வித்தீர்கள். என்னுடைய அருமைக்கும் பெருமைக்கும் உரிய சகோதர அண்ணன் மணிவாசன் அவர்கள் 4 பேருக்கும் பொருத்தமாக கவிதை எழுதி எங்களுடைய பெருமைகள் எல்லாம் சொன்னார். என்னுடைய சகோதரர், என்னுடைய மூத்த சகோதரர் தம்பியை பெருமைப்படுத்தி இந்த மேடையிலே பேசி ஒரு வருத்தத்தையும் சொன்னார். அவருடைய வருத்தத்தை நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி, இந்த அருமையான நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் என்னை திருப்பணி குழு தலைவராக நீங்கள் அனைவரும் ஏக மனதோடு திருப்பணி குழு தலைவராக நியமித்ததற்கு அருமைக்கும் பெருமைக்கும் உரிய திரு ராமலிங்கம் அவர்கள் சொன்னார்கள். அந்த பெருமை எனக்கு உரியது அல்ல. என்னை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த என்னுடைய திருமயம் தொகுதி மக்களுக்கு அந்த பெருமையை நான் இந்த நேரத்திலே உங்கள் மூலமாக சமர்ப்பிக்கின்றேன். ஏனென்றால் அவர்கள் சொன்னது போல இந்த காரியம் நடைபெறுவதற்கு நான் ஒரு உறுதுணையாக, ஒரு உந்து சக்தியாக இருந்திருக்கிறேன் என்பதுதானே ஒழிய, நம்முடைய இந்த நிகழ்ச்சியினுடைய கதாநாயகன் வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய ஐத்தான் திரு பக்கிரிசாமி அவர்கள் தொலைபேசியில் அழைக்கின்ற பொழுது எனக்கு சில நேரம் சங்கடமாக இருக்கும். வர சொல்லுவார், வருகிறேன் என்று சொல்வேன். ஆனால் வர இயலாது. ஏனால் மக்கள் பிரதிநிதியாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற நேரத்தில் பல்வேறு நேரங்களில் அவருடைய தொலைபேசியை நான் எடுப்பதில்லை. அதன் பின்னர் அந்த தொலைபேசிக்கு நான் மதிப்பு கொடுத்து, சரி என்றாவது விஷயம் இருக்கும், நிச்சயமாக விஷயம் இருக்கும். அந்த அளவில் அவர்கள் எதுக்குமே சங்கடப்படுறதில்லை.
ஒரு ஆளை வந்து எந்த அளவுக்கு அவரு 10 தவணை கூப்பிட்டாலும் சரி, 10 தவணை போய் பார்த்தாலும் சரி, அருமை சகோதரர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் நாராயணன் அவர்கள் சொன்னது போல யாருமே முகம் சுளிக்காத அளவுக்கு இந்த முத்துக்கருப்பசாமியினுடைய அருள் நம் உற்றார் உறவினர் சொந்த பந்தங்கள் அது அல்லாது நிறைய வெளி நண்பர்கள். ஏனென்றால் நேற்றையிலிருந்து இன்றைக்கு வரை இங்கே அமர்ந்து அந்த நன்கொடை கொடுக்க வந்தவர்களில் நம்முடைய உறவினர்களை தவிர பல வெளி சமுதாயத்தை சார்ந்தவர்களும் இந்த கோவிலுக்கு வந்து வணங்கி நன்கொடை எல்லாம் வணங்கி இருக்கிறார்கள் என்பது நமக்கு உள்ளபடியே பெருமையாக இருக்கின்றது. வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய அருமை சகோதரர் ரவி பல்லவரையர் அவர்கள் சொன்னது போல இது ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. அது இங்க இருந்தா என்ன நீங்க அங்க அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா நான் அரசியல்ல பல பேரை சந்திக்கையில இன்னைக்கு கூட இந்த பகுதியில முன்னாள் கரம்பக்குடி அந்த சேர்மனா அவங்க ஹஸ்பண்ட் 2 பேரும் வந்தாங்க. அது ரொம்ப சந்தோஷம். பலமுறை அண்ணா நீங்க எங்க ஊருக்கார தானே அந்த சேர்மன் சொல்றது, அது உங்களுக்கும் சந்தோஷம் எனக்கும் சந்தோஷம் என்று சொல்லி பாரதியார் சொன்னது போல, அதாவது ஆலய திருப்பணி மாத்திரம் செஞ்சா பத்தாது, கல்விக்கும் சேவை செய்யணும் என்பது. கல்வினாவே நேரம் இல்லை. பெருந்தலைவர் காமராஜரை பற்றி நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அன்ன சத்திரம் 1000 அமைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், அன்னையாவினும் புண்ணியங்கோடி ஆங்கூர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். நம்ம கோயிலை கட்டி முடிச்சுட்டான், இன்னும் பணிகள் இருந்தாலும் அந்த கல்வி பணியை நாட்ட வேண்டும். அந்த என்னதான் இருந்தாலும் மக்களிடையே கல்வி ஒன்றுதான் நம்மை உயர்த்துவது. அந்த கல்வி பணியை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு அருள்மிகு முத்துக்கருப்பசாமி கல்வி மற்றும் சமூக நல அறக்கட்டளை துவக்க விழா என்ற அந்த ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அதன் மூலமாக நன்கொடை வழங்கியவர்களுக்கெல்லாம் பாராட்டு செய்து, இன்னொரு செய்தி, இப்ப இந்த பத்திரிகை வரையிலேயே ஒரு சின்ன ஒரு சந்தேகம் சிலருக்கு வந்தது. கொடையாளர்களுக்கு பாராட்டு விழா என்பது இவருடைய முன்னிலையில் பாராட்டு விழா. நன்கொடை கொடுத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. அதெல்லாம் இந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால எல்லாரும் உட்கார்ந்து பேசி எல்லாருக்கும் நம்ம கோயிலுக்கு யாராரு எவ்வளவு நன்கொடை கொடுத்திருக்காங்களோ அதுக்கான தனியா புத்தகம் எல்லாம் போட போறாங்க. அது இல்லாம தொடர்ந்து இன்னொரு 4-5 நாளைக்கு எல்லாருக்கும் பாராட்டு விழா இருக்கு. ஏன்னா இதுக்கு மேல இங்க நேரம் இல்லை. நன்கொடை கொடுத்தவர்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்குங்க. எங்களுடைய முன்னிலையில் பாராட்டு விழா, அவ்வளவுதான். அதனால நன்கொடை வழங்கியவர்கள் அனைவருடைய பெயரும் பின்னர் ஒரு புத்தகமாக வெளியிடப்படும். அனைவருக்கும் பாராட்டு விழா. குறைகள் ஏதாவது இருக்கலாம், குறைகள் இல்லாம இருக்காது. குறைகள் நிறைகள் இருந்தாலும் அவையெல்லாம் பெரிதுபடுத்தாது. நீங்கள் அனைவரும் அந்த விஷயத்திலே எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து இந்த அளவுக்கு ஒரு காரியத்தை நாம் செய்திருக்கிறோம் என்பது மிகவும் பெருமையாக இருக்கிறது. தொடர்ந்து இந்த பணி சிறக்க வேண்டும். குறிப்பாக வாண்டான் விடுதி பகுதியினுடைய அருமை நண்பர்கள், பெரியோர்கள், நீங்கள் அனைவரும் எங்களுடைய அண்ணன் சொன்னது போல பணம் இருக்கால பணம் கொடுக்கலாம். உடல் உழைப்பு உள்ளாலு உடல் உழைப்பு கொடுத்துறீங்க, எல்லாம் ஒண்ணுதான். பணம் கொடுத்தாலும் ஒண்ணுதான், உழைப்பு கொடுத்தாலும் ஒண்ணுதான் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் பாராட்டி திருப்பணிக்குழு தலைவராக என்னை தேர்ந்தெடுத்த நம்முடைய சமுதாயத்திற்கு இருகரங்கூப்பி என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஜெயன் 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 ஏற்புரை நல்கிய மேனாள் இளைய மாண்பாளர் அவர்களும் சிவ திருமணன் அவர்களும் நினைவு பரிசும் பொன்னாடி போர்த்தியும் சிறப்பிப்பார்கள். நமது இந்த திருப்பணிக்கு அள்ளும் பகலும் பாடுபட்ட அன்பு நெஞ்சங்களை வாழ்த்தி அவர்களுக்கு இப்பொழுது மரியாதை செய்யப்படுகிறது. பொன்னாடை பற்றி நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. நமது விழாக்குழு தலைவர் அவர்கள் நினைவு பரிசுகளை வழங்குவார்கள். இளையமான் அவர்கள் சால்வை அணிவித்து அவர்களுக்கு வாழ்த்து வழங்குவார். வேற என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் இல்லை. ஏன்னா மணி 10 ஆயிடுச்சு. அடுத்த நிகழ்ச்சி காத்துட்டு இருக்குது. அதுக்காக நீங்களும் காத்துட்டு இருக்கீங்க. இவங்கெல்லாம்
ஒரு வேலையை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள செஞ்சாப்புல. இவங்கெல்லாம் சொல்லணும், நிறைய நேரம் இருக்கு. இன்னும் பல சில அடுத்த மேடைகளில் அவங்கள பற்றி முழுமையாக நான் சொல்கிறேன். இவங்கெல்லாம் எனக்கு முழு ஒத்துழைப்பு தந்ததுனால தான் என்னையே பாராட்டுறாங்க. அவங்க அந்த நேர்ச்சியை செய்யலைன்னு சொன்னால் எனக்கு பாராட்டு கிடைக்காது. என்னுடைய பாராட்டுக்கு காரணமானவர்கள்